உங்களோடு கூட இன்று காலையில் உங்களுடைய வாழ்க்கை துணையை தெரிந்தெடுப்பது எப்படி என்ற தலைப்பில் உங்களோடு கூட நான் இன்றைக்கு செய்தியை பேச விரும்புகின்றேன். கடந்த வாரம் நம்முடைய தலைமை போதகர் ஐயா மிக அருமையாக வாலிபர்களுக்கும் இளம் பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைகளை தந்தார். நேரம் ஒன்றுதான் பத்தவில்லை, அவருக்கு போதவில்லை. ஆகையால் பல காரியங்களை அவர் சொல்ல முடியாமல் இருந்தது. இன்றைக்கும் அந்த சில முக்கியமான சத்தியங்களை உங்களுக்கு முன்பதாக வைத்து நம்மளுடைய சபையில் தேவன் அநேக வாலிபர்களை தந்திருக்கின்றார். இளம் வயதில் இருக்கின்றவர்கள் அநேகம், சில நேரத்தில் இந்த 30 வயதுக்கு கீழே இருக்கின்றவர்கள் எழும்பி நில்லுங்கன்னா கிட்டத்தட்ட 50-60% நம்ம சபையில் வாலிபர்கள் எழும்பி நிற்கின்றார்கள். ஆகையால் இந்த நாட்களில் மிக முக்கியமாக இந்த அருமையான வேத சத்தியங்களை ஞாபகப்படுத்துவது மிக அவசியம். அடிக்கடி வாலிபர்கள் சொல்லக்கூடிய காரியம், பாஸ்டர் என்னுடைய பெற்றோர்களுக்கு என்ன புரியவே மாட்டேங்குது பாஸ்டர், அதான் அவங்களுடைய பெரிய கம்ப்ளைண்ட். காலம் மாறிடுச்சு, நாட்கள் மாறிடுச்சு, முந்தின போல இல்லை, இப்போல்லாம் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனாலும் என் பேரண்ட்ஸுக்கு இது எனக்கு என்னை குறித்து அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டேன்றாங்க, புரிந்து கொள்ள மாட்டேன்றாங்க என்று தான் பல வாலிபர்கள் சொல்லக்கூடிய காரியமாக இருக்கின்றது. ஆனால் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்பினது, நாம் சேவிக்கின்ற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கின்றார். வேத சத்தியங்களும் மாறவில்லை. காலங்கள் மாறினாலும், கலாச்சாரம் மாறினாலும், நாட்கள் மாறினாலும், வேத வசனங்களும் தேவன் நமக்கு தந்திருக்கின்ற ஆலோசனைகள் நித்தியமாக நமக்கு பொருந்தக்கூடிய ஆலோசனைகளாக இருக்கின்றது. ஆகையால் வாலிபர்கள், இளம் வயதில் இருக்கின்றவர்கள் தேவ வார்த்தைக்கு நாம் செவி சாய்த்து தேவ வார்த்தையில் காணப்படுகின்ற மிக முக்கியமான நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்காக தேவன் தந்திருக்கின்ற பல அருமையான ஆலோசனைகளுக்கு நாம் செவி கொடுப்பது அவசியம். ஆகையால் இன்றைக்கு உங்களோடு கூட இந்த வாழ்க்கை துணையை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் எப்படி அந்த தெரிந்து கொள்ளுதலை செய்யலாம், அதை தெரிந்து கொள்வதற்கு கேட்க வேண்டிய 5 கேள்விகளை நடைமுறையாக உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகின்றேன். அந்த 5 கேள்விகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக, வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் திருமணத்திற்காக ஆயத்தப்பட வேண்டிய இந்த நாட்களில் அவர்கள் போட வேண்டிய அஸ்திபாரங்கள், 3 அஸ்திபாரங்களை நான் பேச விரும்புகிறேன். ஏனென்றால் உங்களுடைய திருமண வாழ்க்கைக்காக நீங்கள் இப்பொழுதே ஒரு நல்ல பலனுள்ள ஒரு அஸ்திபாரத்தை நீங்கள் போடலாம். நீங்கள் இன்றைக்கு நடக்கின்ற நடையும் தீர்மானிக்கின்ற தீர்மானங்களும் நிச்சயம் நாளை தினத்தை பாதிக்கும். ஆகையால் இன்றைக்கு நீங்கள் எப்படி வாழ்கின்றீர்கள், இன்றைக்கு எப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்கின்றீர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிந்து நடக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் கவனிப்பது அவசியம். அதன் அடிப்படையில் தான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவருடைய நன்மையும் அவருடைய அற்புதத்தையும் செய்ய தேவன் வல்லவராக இருக்கின்றார். ஒரு ஆமென் சொல்லலாங்களா? ஆகையால் முதலாவது, நான் இங்கே இருக்கின்ற அருமையான எல்லா வாலிபர்களுக்கும், திருமணமாகாத எல்லா அருமையான இளம் வயதில் இருக்கின்ற தம்பிமார் தங்கச்சிமார்களுக்கு நான் சொல்ல விரும்பினது, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போட வேண்டிய 3 அஸ்திபாரங்களை குறித்து நான் முதலாவது பேச விரும்புகின்றேன். அதற்கு பின்பதாக திருமண நாள் வரும் பொழுது, திருமணத்திற்கு நீங்கள் ஆயத்தமாகும் பொழுது நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் என்ன என்றும் நான் உங்களோடு கூட பேச விரும்புகின்றேன். முதலாவது, போட வேண்டிய அஸ்திபாரத்தை குறித்து நான் பேச விரும்புகின்றேன். முதலாவது அஸ்திபாரம், உங்களுடைய இருதயத்தை காத்து கொள்கின்ற அஸ்திபாரம் என்று நான் சொல்லுவேன். உங்களுடைய இருதயத்தை காத்து கொள்கின்ற அஸ்திபாரம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23வது வசனத்தில் நாம் எல்லாரும் நன்கு அறிந்திருக்கின்ற தேவ வசனம் இவ்விதமாக சொல்லுகின்றது. வாசிங்களேன். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும், அதிலிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது. ஆகையால் முதலாவது தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது, எல்லா காவலோடு கூட உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள் என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது. இளம் வயதில்
நாம் மிக கவனமாக காத்து கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கும் என்றால் அது நம்மளுடைய இருதயம். நம்முடைய இருதயத்தை நாம் எப்பொழுதும் காத்து கொள்வதற்கு பிரயாசப்படுவது மிக அவசியம். சாத்தான் ஆகியவன் மிக தந்திரசாலி. யாரை எப்படி மடக்கலாம் என்று அவனுக்கு நன்கு தெரியும். யாரை எப்படி எந்த விதத்தில் வலை வீசி அவர்களை சிக்க வைக்கலாம் என்று ஒவ்வொரு நாளும் தேவன் நோக்கத்திலிருந்து நம்மை பிரிக்கும்படியாக அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றான். ஆகையால் இளம் வயதில் நாம் இதில் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். சில நேரத்தில் ஆவிக்குரிய வேஷம் போட்டு கூட சாத்தான் நம்மை வலை விரித்து நம்மை பிடிக்க முயற்சி பண்ணுறான். சில நேரத்தில் சில சகோதரர்கள் சொல்லுவாங்க, ஐயோ வாங்க நம்ம ஒன்றா சேர்ந்து ஜெபிக்கலாம், நம்ம ராத்திரியெல்லாம் ஜெபித்து ஆண்டவரை தேடலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பிலிருந்து சகோதரிமார்களே தூரம் ஓடி போவது அவசியம். ஏன்னா அது ஜெபத்திற்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. வேறு நோக்கத்தோடு கூட அவர்கள் பேசிக்கலாம். இல்லைன்னா சில நேரத்தில் சகோதரிகள் சொல்லுவாங்க, நம்ம ஒன்றா உட்காந்து நம்ம வேதத்தை வாசிக்கலாம், வேதத்தை வாசித்து நம்ம ஒன்றும் ஆண்டவர் அறியலாம் அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் இந்த ஆவிக்குரிய காரியங்களை செய்வது போல வேஷம் போட்டுவிட்டு பலரை எப்படியாவது தேவ நோக்கத்திலிருந்து பிரிக்க சாத்தான் முயற்சி செய்கின்றான். நான் கூட எனக்கு திருமணம் ஆவதற்கு முன்பதாக என்னுடைய ஃபோனுக்கு நிறைய ஃபோன் கால் வரும். பாஸ்டர் எனக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் தேவை பாஸ்டர், எனக்காக நீங்கள் கொஞ்சம் ஜெபிக்கணும் பாஸ்டர் என்று பல சகோதரிகள் என்னை கூப்பிடுவார்கள். அப்படிப்பட்ட ஃபோன் வரும் பொழுது நான் எப்பொழுதும் அவங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம், ஆமாம் உங்களுக்காக நான் நல்ல ஆலோசனரை வைத்திருக்கின்றேன், உங்களுக்குனே ஒரு விசேஷித்த ஒரு ஆலோசனை நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன்னு சொல்லி எங்கள் அம்மா கையில் என் ஃபோனை கொடுத்துருவேன். எங்கள் அம்மா கையில் அவங்க ஃபோனை கொடுத்த பிறகு அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஆலோசனையே தேவைப்படாது. ஒரு தடவை ஃபோன் பண்ண பிறகு திருப்பி கூப்பிடவே மாட்டாங்க அவங்க. ஏன்னா நம்ம எப்பொழுதும் ஜாக்கிரதையாய் இருப்பது மிக அவசியம். எப்படி நம்மளுடைய இருதயத்தை எப்படி திசை திருப்பலாம் என்றுதான் சாத்தான் ஒவ்வொரு முறையும் நமக்கு வலை வீசி தேடுகின்றான் என்று நான் சொல்லுவேன். வாலிப தம்பிகள் இதில் ரொம்ப கவனமாக இருப்பது அவசியம். எந்த விதத்திலையும் சாத்தான் நம்மை தேவனுடைய நோக்கத்திலிருந்து நம்மை பிரிக்க நாம் அனுமதி தரக்கூடாது. நாம் எப்படியாவது நாம் தேவன் நமக்கு வைத்திருக்கின்ற நோக்கங்களையும் அந்த அழைப்பில் உறுதியாக இருப்பதற்கு ஒரு தீர்மானம் செய்வது மிக அவசியம். ஆகையால் இந்த தீர்மானத்தை வாலிப நாட்களிலேயே எடுப்போம் என்றால் தேவன் நமக்கு தம்முடைய விசேஷித்த கிருபைகளை தந்து அவருடைய நோக்கங்களை நிறைவேற்ற தேவன் வல்லவராயிருக்கின்றார். அப்படின்னா வாலிப தங்கச்சிமார்கள் அவங்க என்ன சொல்றது, சில நேரத்தில் சும்மா ஒரு பையன் பார்த்து அவனை சிரிச்சிருப்பான். சிரித்த உடனே என்ன பண்ணுவான், ஓ அந்த பையனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிது, அந்த பையனும் நானும் ஃப்ரெண்டாக போகிறோம் அப்படின்னு உடனே அவங்களுடைய கற்பனையில் எல்லா பெரிய ஒரு இதே கட்டிடுவாங்க, வாழ்க்கையை கட்டிடுவாங்க. எந்த விதத்திலையும் நம்மளுடைய இருதயத்தை யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது. சில நேரத்தில் சில பேர் நாங்கள் சும்மா தான் பாஸ்டர், நாங்கள் சும்மா டெக்ஸ்ட் மெசேஜ் தான் பண்ணுறோம் பாஸ்டர், சும்மா அவங்களோடு கூட நான் மெசேஜ் தான் பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஃபோன் மெசேஜ் தான் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஃபோன் மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஆழமாக அவங்களுடைய வாழ்க்கையின் ரகசியங்களை ஒருவரோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கின்றார்கள். அந்த நம்மளுடைய இந்த ரகசியங்கள் சில பேர் சொல்லுவாங்க, நான் யாருக்குமே சொல்லாததை நான் உனக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படிப்பட்ட சொல்லும் பொழுது நம்ம அதிலிருந்து தூரமாக ஓடுவது ரொம்ப அவசியம். ஏன்னா சாத்தான் இப்படிப்பட்ட நம்முடைய இருதயத்தை எப்படியாவது மற்றவர்களுக்கு பிரித்து கொடுக்க முயற்சி பண்ணுறான். நான் சொல்லுவேன், இருதயத்தை காத்து கொள்வதற்கு ஒரு மிக சுலபமான ஒரு தீர்மானம் என்னன்னா, நாம் எப்படிப்பட்ட ஒரு நபரை திருமணம் பண்ண விரும்புகின்றோமோ அப்படிப்பட்ட நபராக நாம் முதலாவது இருக்கணும். என்னங்க, எப்படிப்பட்ட நபரை நாம் திருமணம் பண்ண விரும்புகின்றோமோ நாம் முதலாவது அப்படிப்பட்ட ஒரு நபராய் இருப்பதற்கு நாம் பிரயாசப்படணும். ஏன்னா சில நேரத்தில் நாம் எதிர்பார்ப்புக்கு மாத்திரம், அவங்க இப்படி இருக்கணும், அவங்க அப்படி இருக்கணும், அவங்க இந்த மாதிரி குணம் உள்ளவங்களா இருக்கணும் என்று அவரிடத்திலிருந்து நாம் எதிர்பார்க்கின்றோமே தவிர நமக்குள் அப்படிப்பட்ட குணங்கள் இருக்கின்றதா, நாம் அப்படிப்பட்ட ஒரு உண்மை உள்ள ஒரு புருஷனா இருப்போமா அல்ல மனைவியாக இருப்போமா என்று நமக்குள் அந்த குணங்களை கட்டி எழுப்புவதற்கு நாம் பிரயாசப்படுவது மிக அவசியம்.
ஆகையால் நான் முதலாவது அஸ்திபாரத்தை நான் உங்களுக்கு முன்பதாக வைப்பது, நம்மளுடைய இருதயத்தை நாம் எல்லா காவலோடு கூட காத்து கொள்வது மிக அவசியம். அவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது, நம்முடைய வாலிப நாட்களை யாரை நினைக்கணுமாமா? நம்முடைய சிருஷ்டிகரை நினைக்கணும் என்று தேவ வார்த்தை சொல்லிக்கணும். அப்படின்னா உங்களுடைய வாலிப நாட்களில் நீங்களும் நானும் செய்ய வேண்டியதெல்லாம், நாம் இயேசுவின் மேல் அன்பு கூர்ந்து நம்முடைய கவனத்தை இயேசுவின் மேலே, அவரோடு கூட இருக்கின்ற உறவில் நாம் இன்னும் ஆழமாக வளருவதற்கு நாம் பிரயாசப்படுவது நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம். இரண்டாவது, நாம் போடக்கூடிய ஒரு அஸ்திபாரம் நம்மளுடைய சாட்சியை காத்து கொள்கின்ற ஒரு அஸ்திபாரம் என்று நான் சொல்லுவேன். நம்முடைய சாட்சியை காத்து கொள்கின்ற ஒரு அஸ்திபாரம். ஏன்னா இந்த சாட்சியை நாம் இழந்து விட்டோம் என்றால் அதை திருப்பி பெற்றுக்கொள்வது ரொம்ப கடினம். ஆகையால் தான் வாலிப நாட்களில் நம்முடைய சாட்சியை, நம்முடைய குணத்தை நாம் காத்து கொள்வது மிக அவசியம். கடந்த வாரம் பாஸ்டர் அவர் நல்ல அருமையான ஒரு வசனத்தை வாசித்தார். உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 7வது வசனத்துல தேவ வார்த்தை விதமாக சொல்லுகிறது. வாசிங்களேன். எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாகும் மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். இது இன்னொரு மொழிபெயர்ப்புலையும் பாஸ்டர் கடந்த வாரம் நமக்கு வாசித்தார். ஆங்கிலத்தில் இதே வசனம் மிக அழகாக எழுதப்பட்டுள்ளது. ஆங்கிலத்தில் வேதாகம் என்ன சொல்லுகின்றது என்றால், do not awaken love until the time is right. அப்படின்னா நேரம், சரியான நேரம் வரும் வரைக்கும் காதலை தட்டி எழுப்பாதே என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது. இந்த ஒவ்வொரு வாலிபரும் இதற்கு கவனம் செலுத்துவது அவசியம். தேவனுடைய ஆலோசனை இதுதான். சரியான நேரம் வரும் வரைக்கும் அந்த காதலை தட்டி எழுப்பாதே என்று ஆண்டவர் சொல்றாரு. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாருன்னா, அந்த காதல் என்ற உணர்வை, இந்த உணர்ச்சியை நீங்க தட்டி எழுப்பிட்டீங்கன்னா அதை திருப்பியும் தூங்க வைப்பது ரொம்ப கடினமான காரியம். அது உள்ள நம்ம எழும்பிடுச்சுன்னா அதுக்குள்ள இருக்கின்ற அந்த பசியை திருப்தி ஆக்குவதற்கு அது மிக கடினமான ஒரு காரியம். தேவ வார்த்தையில பல இடங்களில் பாவத்தை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கின்றார். அந்த பாவத்தின் சுவாபத்தை குறித்தும் ஆண்டவர் எச்சரிக்கின்றார். இன்னொரு வசனத்துல நீதிமொழிகள் 27வது அதிகாரத்தில் 20வது வசனத்துல ஆண்டவருடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறது. வாசிங்களேன். பாதாளமும் அழிவும் திருப்தியாகிறதில்லை, அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தியாகிறதில்லை. எப்படி பாதாளம் திருப்தி ஆகாமல் இருக்கின்றது போல மனுஷனுடைய கண்களும் திருப்தி ஆகுவதில்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுங்க. ஆங்கிலத்தில் ஹியூமன் டிசையர் இஸ் நெவர் சாட்டிஸ்ஃபைட். ஆண்டவருக்கு நல்ல தெரியும், நம்மளுடைய குணத்தை குறித்து ஆண்டவருக்கு நல்ல தெரியும். ஆகையால் தான் எச்சரிக்கையாக சொல்றாரு, தேவையில்லாம உன்னுடைய சரீரத்தில் இருக்கின்ற இந்த உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் தட்டி எழுப்பாத. ஏன்னா எழுப்பிட்டினா அதை திருப்பியும் அதை போடுவதற்கு மிக கடினமாக இருக்கும். ஆகையால் சரியான நேரம் வரும் வரைக்கும் அதற்கு காத்திரு என்று தேவ வார்த்தை சொல்லுங்க. உதாரணத்துக்கு ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றாருன்னு நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். இப்போ ஒரு பையனும் ஒரு பிள்ளையும் முதல் முறையாக அந்த பையன் அந்த பிள்ளையோடைய கரத்தை பிடிக்கிறான்னு வைங்களேன். முதல் முறையாக அந்த கரத்தை பிடிச்சோன்னு அப்படியே உனக்கு உடம்பெல்லாம் செலுத்து, வானம் திறக்கப்பட்டு தேவ தூதர்கள் அங்கிருந்து பாடுவோம், அவனுடைய கரத்தை நான் பிடிச்சிட்டேன், ஐயோ எனக்கு புல் அரிச்சிருச்சு அப்படின்னு அவன் மிக பரவசம். நான் முதல் முறை கரத்தை பிடிச்ச உடனே பயங்கரமான சந்தோஷம். அப்புறம் அந்த முதல் முறை கரத்தை பிடிச்ச பிறகு ஒரு சில நாட்கள் கடந்து போன பின்பதாக அதே பையன் அதே பிள்ளையோட கரத்தை பிடிக்கிறான், ஒன்றும் வரல, இடி முழக்கம் வரல, ஒன்றும் ஷாக் அடிக்கலை. என்னடா ஒரே அவ கரத்தை அன்னைக்கு பிடிச்சப்போ அப்படியே வானம் திறந்து இடி எல்லாம் சத்தம்லாம் வந்துச்சு, நீ ஒன்றுமே வரலையே. இப்போ என்ன பண்ணுறான், உடனே கொஞ்சம் கையை எடுத்து தோளில் போடுறான். தோளில் போடணும், வானம் திறக்கப்படுகின்றது, தேவதூதர்கள் பாடுறா, ஐயோ என்ன ஒரு அற்புதம், அப்படியே வானத்தில் நடக்கிறது போல இருக்கின்றது என்று அவனுக்குள்ள ஒரு இன்பம் வருகின்றது. அப்புறம் 2 நாள் கழிச்சு தோளில் போட்ட அதே கரத்தை தூக்கி தோளில் போடுறான், ஒன்றும் ஆகலை. இப்போ என்ன பண்ணணுங்க, அடுத்த படி எடுக்கணும், ஒரு முத்தம் கொடுக்கணும். ஒவ்வொரு முறையும் என்ன ஆகுதுன்னா பாவம் இப்படி தாங்க,
அந்த ஒரு படியில் திருப்தி ஆகுவது இல்லை. அதை நீங்கள் அந்த பாவத்திற்கு நீங்கள் தீனி போட ஆரம்பித்தீங்கன்னா அது தொடர்ந்து பசி எடுத்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர அதை திருப்தி ஆக்குவது சுலபமான ஒரு காரியம் அல்ல. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த காலம் வரும் வரைக்கும் நீ அதை தட்டி எழுப்பிடாத. எழுப்பிட்டீன்னா அதை திருப்பியும் உன்னுடைய குணத்தை நீ காத்துக்கொள்வதற்கு மிக கடினப்படுவாய் என்று ஆண்டவர் சொல்றார். இப்போ யோசித்து பாருங்களேன், ஆண்டவர் தான் திருமணத்தை ஏற்படுத்தினார். தேவன் தான் திருமண நியமத்தை ஏற்படுத்தினார். பால் உறவை தேவன் ஏற்படுத்தின பொழுது அவருடைய நோக்கம் என்னவா இருந்தது என்றால், திருமணம் என்ற அந்த உறவின் பாதுகாப்பிற்குள் அனுபவிக்க வேண்டிய அந்த அனுபவம் தான் அந்த பால் உறவு. அதற்கு அப்பாற்பட்ட விதத்தில் அதை அனுபவித்தால் வேதனை, பிரச்சனை, எல்லா விதமான வாழ்க்கையில் பல காரியங்கள், கடினமான காரியங்கள் வரும் என்றுதான் தேவன் அதை முன்கூட்டியே அவருடைய ஞானத்தினால் அறிந்து ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்லா இருக்க விரும்புறேன், ஆனா இந்த உறவு எப்படி ஏற்படணும் என்றால், எப்போ அனுபவிக்கப்படணும் என்றால் அந்த திருமணம் என்ற அந்த பாதுகாப்பிற்குள் அது அனுபவிக்கப்படணும். ஆனா அதற்கு முன்பதாக அதை நீ தவறான விதத்தில் அனுபவிக்க பிரயாசப்பட்டினா உன் வாழ்க்கையில் அது பிரச்சனை தான் கொண்டு வரும். நான் ஆண்டவர் சொல்றேன், என்னுடைய மகன் லீவாய், அவன் 2 வயது இருந்த பொழுது அவனுக்கு வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். அவன் எப்போ பார்த்தாலும் ஒவ்வொரு நாளும் வாழைப்பழம் சாப்பிட விரும்புவான். எப்பொழுதும் எங்கள் வீட்டில் அவனுக்காகவே வாழைப்பழம் வச்சுருப்போம். ஏன்னா அவனுக்கு அந்த வாழைப்பழத்தை சாப்பிடுறது ரொம்ப ஆசை. ஒரு நாளைக்கு அவன் அப்படி தான் வந்து வாழைப்பழத்தை சாப்பிட முடியாது என்கிட்ட வந்து கேட்டான். அன்னைக்கு பார்த்து அப்போ தான் வாழைப்பழம் வாங்கியிருந்தோம். ஆனால் ஒன்றும் பழுக்கலை அந்த வாழைப்பழம். நான் அவனை பார்த்து சொன்னேன், டேய் இன்னும் பழுக்கலடா வாழைப்பழம், இப்போ வேண்டாம், கொஞ்ச நேரம் கழிச்சு நீ நாளைக்கு சாப்பிடலாம் அப்படின்னு. இல்லை எனக்கு இப்போவே வேணும்ப்பா அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சோம். நான் திருப்பி விளக்கி சொன்னேன், இப்போ சாப்பிட்டா நல்லா இருக்காது, இன்னும் பச்சையாக இருக்குது, நாளைக்கு சரியாக இருக்கும், சாப்பிட்றான். ஒரே பிடிவான், எனக்கு இப்போ வேணும் இப்போ வேணும். ஸோ அவனோட எவ்வளோ ஓரியாடி பார்த்தேன், இல்லைன்னு விளக்கு சொல்ல பார்த்தேன், புரியல. ஒன்று பிரித்து அவன் கையில் கொடுத்தேன், இந்தா சாப்பிடு. உடனே அவன் தோலை உரித்து வாயில் போட்டான். போட்ட உடனே துப்பிட்டு வாய் நாக்கெல்லாம் பல்லெல்லாம் போட்டு தேய்ச்சிட்டு இருந்தான். என்ன ஆச்சுங்க? பழுக்காத வாழைப்பழம் சாப்பிட்டா என்ன ஆகுங்க? வாயெல்லாம் ஒரு மாதிரி எல்லாம் வாயெல்லாம் என்னமோ போட்டு என்னமோ இதான மாதிரி இருக்கும். அந்த காஞ்ச ஒரு இது வரும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த பால் உறவை திருமண பாதுகாப்பிற்கு வெளியே நீ அனுபவிக்க பார்த்தீங்கன்னா உன் வாழ்க்கையில் அது பிரச்சனையும் கசப்பும் தேவையில்லாத வேதனை தான் கொண்டு வரும். ஆனால் என்னுடைய நேரத்திற்காக நீ பொறுமையாக காத்திருந்தீன்னா அது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான சந்தோஷமான ஒரு அனுபவமாக இருக்கும்படியாக நான் விரும்பியிருக்கிறேன் என்று தேவன் விரும்புகின்றார். ஆகையால் தான் வாலிப வயதில் தேவ பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா, நான் இந்த தீர்மானத்தை நான் எடுக்க விரும்புகின்றேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய பரிசுத்தத்தை நான் பாதுகாத்து கொள்ள போகிறேன். எந்த ஒரு பயனோடு கூட நான் தவறான விதத்தில் நான் தேவையில்லாமல் நான் சம்பாதிக்க மாட்டேன். எந்த ஒரு பிள்ளையோடு கூட நான் தேவையில்லாத இடத்துல நான் சுத்த மாட்டேன். ஏன்னா என்னுடைய பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்ள விரும்புகிறேன். நான் திருமணம் பண்ண போக விரும்புகின்ற அந்த பெண்மணிக்குள்ளே என்ன குணங்களை நான் எதிர்பார்க்கின்றேனோ அந்த குணங்களை நான் முதலாவது என்னுடைய வாழ்க்கையில கட்டி எழுப்ப போறேன். அப்பதான் தேவன் என்னுடைய வாழ்க்கையில சிறந்ததை கொண்டு வருவார் என்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு உறுதியான தீர்மானமும் வாலிபர்களுக்கு தேவை, மிக அவசியம். இன்றைக்கு பல வாலிபர்கள் இந்த பாலுறவை ரொம்ப உலகத்தின் அந்த போக்கை பார்த்து, உலகத்தில் இருக்கின்ற பல விதமான படங்களை பார்த்து தவறாக வழிநடத்தப்படுகின்றார்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வேதனையை கொண்டு வரும். சில பேர் சொல்லுவாங்க, ஐயா என்ன பாஸ்டர், மாத்திரை வாங்கிட்டா போதும், மாத்திரை போட்டால் ஒன்றும் ஆகாது அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன், பல வாழ்க்கையில் இப்படிப்பட்ட முட்டாள்தனமான தீர்மானங்கள் எடுத்த நிமித்தம் வாழ்நாளெல்லாம் கஷ்டப்படுகின்றார்கள் பல வாலிபர்கள். சில போன வருடம் ஒரு தம்பதியோடு கூட பேசிக்கிட்டு இருந்தோம். பாஸ்டர்மா ஒரு பெண்ணோடு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளுடைய சபையில் இருந்த ஒரு தம்பி, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இருந்த தம்பி, தவறாக 2 பேரும் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அது நிமித்தம் அந்த பெண்மணி ப்ரெக்னென்ட் ஆகி அவள் சுலபமாக பாஸ்டர்மாட்ட பேசுகிறாப்பா, ப்ரெக்னென்ட் ஆன பிறகு நாங்கள் போனோம், டாக்டர்கிட்ட போனோம், அபார்ஷன் எடுத்துட்டோம், இப்போ பரவாயில்ல, நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு. எங்களுக்கு பகீர் என்று இருந்தது. எப்படி இவ்வளோ தூரம் இவ்வளோ லேசாக பேசுகின்றார்களே, ஒரு ஜீவனை கருவில் கலைத்ததை அவ்வளோ சுலபமாக பேசுகிறாங்களே என்று நான் ஆச்சரியப்பட்டேன். நான் சொல்கிறேன், இன்றைக்கு எந்த ஒரு வாலிப தம்பியும் தங்கச்சியும்
அப்படிப்பட்ட எந்த ஒரு தீர்மானத்தை எடுத்துடக்கூடாது. ஏன்னால் தேவன் ஒரு வயிற்றில் ஒரு குழந்தையை தருவார் என்றால் அது விலையேற பெற்றது. அதில் மேல் கையை வைத்திடக்கூடாது. அப்படி வைத்தீங்கன்னா கட்டாயம் தேவனுக்கு நீங்கள் கணக்கு கொடுப்பீர்கள். நீங்கள் அவமானத்தையாவது சந்திச்சிருங்களே தவிர அந்த அவமானத்தை நாங்கள் சந்திக்க விரும்பலன்னு சொல்லி தவறாக சில நேரத்தில் பெற்றோர்கள் கூட இப்படிப்பட்ட ஆலோசனைகள் தருகின்றார்கள் என்று நான் கேள்விப்படுகின்றேன். அந்த ஆலோசனைகளில் நரகத்திலிருந்து வருகின்ற ஆலோசனை. நீங்களும் நானும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக தேவன் விரும்புகின்றார். அந்த தீர்மானத்தை நாம் வாலிப நாட்களில் நாம் எடுக்கணும். என்னுடைய பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்வேன், என்னுடைய சாட்சியை நான் காத்துக்கொள்வேன். யோபு அப்படிதான் அவருடைய வாலிப நாட்கள் அவர் சொல்றாரு. யோபு 31 அதிகாரத்தில், நான் என் கண்களோடு கூட ஒரு உடன்படிக்கையை நான் செய்திருக்கின்றேன். எந்த ஒரு பெண்மணியை நான் தவறாக இச்சையோடு நான் பார்க்க மாட்டேன் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்தபடியால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தான். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த அஸ்திபாரம், இரண்டாவது அஸ்திபாரம், நம்முடைய சாட்சியை காத்து கொள்கின்ற அஸ்திபாரம் மிக ஒரு முக்கியமான ஒரு அஸ்திபாரம். ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் அவங்க திருமணம் ஆவதற்கு முன்பதாக இதில் மிக மிக கவனமாக இருப்பது மிக முக்கியம். மூன்றாவது நாம் போடக்கூடிய ஒரு அஸ்திபாரம் இருக்கும் என்றால், திருமணத்திற்கு முன்பதாக தேவன் நம்மை வைத்திருக்கின்ற அந்த காலத்தில் நாம் திருப்தியாய் இருப்பது அவசியம். தேவன் நம்மை வைத்திருக்கின்ற இந்த காலத்தில் நாம் திருப்தியாய் இருப்பது அவசியம். எப்பொழுதும் சொல்றது போல, இக்கரைக்கு அக்கறை பச்சை. அப்படின்னா திருமணம் ஆகாதவர்கள்லாம், ஐயோ எனக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ சுகமாக இருக்கும், எவ்வளோ நல்லா இருக்கும், எனக்கு ஒரு மனைவி மாத்திரம் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும், எனக்கு ஒரு புருஷன் மாத்திரம் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் என்று அவங்க உட்காந்து ஏங்குறாங்க. திருமணம் ஆனவங்க, ஐயோ என்னுடைய வாலிப நாட்கள் எவ்வளோ இன்பமாக இருந்தது, எவ்வளோ சுகமாக இருந்தது, நான் எங்கே வேணாலும் போனேன், எப்படி வேணாலும் இருந்தேன். ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, இவங்க அவங்கள பார்த்து ஐயோ அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அவங்க இவங்கள பார்த்து இப்படி இருந்தால். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் எங்கே இப்போ இருக்கின்றீர்களோ அங்கே நீங்கள் திருப்தியாக தேவனுடைய நேரத்திற்காக காத்திருப்பது மிக 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 முக்கியம். ஒரு ஆமேன் சொல்லலாமா? நீங்கள் இப்போ, அதுவும் முக்கியமாக இந்த 16 வயதிலிருந்து, பசங்களுக்கு 16 வயதிலிருந்து ஒரு 24 வயது வரைக்கும் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் திருமணத்தை பற்றி யோசிக்கவே யோசிக்காது. ஏன்னா அந்த நாட்கள் திருமண நாட்கள் அல்ல. நீங்கள் படிக்கணும், ஒரு வேலையில் நீங்கள் சேரணும், நல்ல ஒரு குடும்பத்தை நீங்கள் நடத்தக்கூடிய ஒரு ஸ்தானத்திற்கு முதல் வரணும். வாலிப தங்கச்சியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 16 வயதிலிருந்து ஒரு 21 வயது வரைக்கும் அந்த திருமணத்தை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். நீங்கள் உங்களுடைய படிப்பில் கவனமாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் என்னத்தை செய்து கொண்டிருக்கின்றாரோ அதில் கவனமாக இருங்க. எனக்கு நான் திருமணமான பொழுது எனக்கு 29 வயது. நான் திருமணமான பொழுது எனக்கு நான் அதுக்காக நான் பொறுமையாக காத்து கொண்டிருந்தேன். எனக்கு முன்னாடி இருந்த என்னுடைய சகோதரன் கொஞ்சம் அவர் மெதுவாக தான் திருமணம் பண்ணார். ஆனால் நான் மிக பொறுமையாக அவருக்கு திருமணம் ஆகிற வரைக்கும் நான் காத்திருந்தேன். ஆகையால் நான் என் மனைவிக்கு நான் ஜெபிப்பதற்கு முன்னாடி என் சகோதரருக்கு நான் ஜெபித்தேன். ஆண்டவரே, என் சகோதரருக்கு சீக்கிரமாக தீர்மானம் செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பொழுதுதான் எனக்கு ஆண்டவர் நீங்கள் என்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவீங்க என்று நான் அந்த நாள் வரும் வரைக்கும் நான் பொறுமையாக இருந்தேன். அவசரப்படாமல் இருந்தபடியால் தேவன் என்னுடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நான் உங்களையும் பார்த்து சொல்கிறேன், இந்த திருமணம் ஆகுவதற்கு முன்பதாகவே துடிச்சு கொண்டு, ஐயோ நான் திருமணம் ஆகணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் என்று நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆண்டவர் கரத்தில் கொடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கென்று ஒரு ஏற்ற காலத்தையும் ஏற்ற வாழ்க்கை துணையை நீங்கள் வச்சிருக்கிறீங்க. நான் அந்த நாள் வரும் வரைக்கும், அந்த நபர் வரும் வரைக்கும் நான் பொறுமையாக காத்திருப்பேன் என்று ஒரு தீர்மானம். ராமேன் சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுத்து இந்த அஸ்திபாரம் உங்கள் வாழ்க்கையில் போட்டிங்கன்னா, ஆண்டவருடைய நேரம் வர வரைக்கும் நான் பொறுமையாக இருப்பேன்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கென்று சரியான நேரத்தில் உங்கள் கதவை தட்டக்கூடிய ஒரு மாப்பிள்ளையை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து நிறுத்துவார். உங்கள் கதவை தட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை, ஒரு நல்ல ஒரு பெண்மணியை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து நிறுத்துவார். இந்த காரியத்தில் நாம் பொறுமையாக இருப்பது மிக அவசியமாக இருக்கின்றது. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஸோ இப்போ முக்கியமான காரியத்துக்கு வரலாம். இந்த ஒரு மேரேஜ் ப்ரொஃபைல் நம்மளுடைய சபையில் கூட இந்த என்ன சொல்ல திருமண மையம் ஒன்று உண்டு. ஸோ ஒரு மேரேஜ் திருமண மையத்துக்கு நீங்கள் போனோன்னு பெரிய ஃபைல் வச்சுருக்கிறாங்க. அந்த ஃபைலை திறந்து நீங்கள் அந்த பெண்ணை தேடும் பொழுது, அந்த மாப்பிள்ளையை தேடும் பொழுது என்னத்திற்காக நாம் தேடணும்? இதுதான் மிக முக்கியமான கேள்வி.
ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி ஒன்று, ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்ட். மின்னுவதெல்லாம் தங்கம் அல்ல. அப்படின்னா தங்கத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணுங்க? கொஞ்சம் தோண்டணும். கொஞ்சம் ஆழமாக தோண்டினா தான் தங்கம் கண்டுபிடிக்கும். சும்மா பார்க்குறதெல்லாம், ஐயோ பார்க்குறக்கு என்ன அழகாக இருக்கிறாங்க, என்ன ஸ்டைலாக கூலிங் கிளாஸ் போட்டு அவர் அப்படியே போஸ் போட்டு நிற்கிறாரு, என்ன அற்புதமான ஒரு மாப்பிள்ளை அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. நீங்கள் ஒருவேளை அந்த பொண்ணை பார்த்துச்சோ என்ன அழகாக இருக்கிறா, லிப்ஸ்டிக்கெல்லாம் எப்படி இருக்குது, என்ன அழகாக மேக்கப் போட்டிருக்கிறா. அவள் லிப்ஸ்டிக் எடுத்த பிறகு மேக்கப் போன பிறகு எப்படி இருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? நிறைய நேரத்தில் நிறைய பேர் தீர்மானத்தை வெறும் வெளிப்படையான அவங்களுடைய கண்களுக்கு என்ன அழகா தோன்றுகின்றதோ அதன் அடிப்படையில் தான் தீர்மானத்தை எடுத்துடுறாங்க. சில நேரத்தில் ஒரு பெரிய ஆபத்து அதுதான். ஏன்னா ப்ரொஃபைலை பார்த்து நீங்கள் தீர்மானம் செய்தீங்கன்னா அவங்களுடைய குணத்தை குறித்து ஒன்றும் தெரியாது, அவங்க யார் என்று ஒன்றும் தெரியாது. ஆனால் அவங்களுடைய வெளிப்படையான தோற்றத்தை மாத்திரம் பார்த்தோம், ஐயோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறாங்க, நல்லா படிச்சிருக்கிறாரு, நல்லா இது எல்லாமே நல்லா இருக்குது பேப்பரில் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டிங்கன்னா தவறாக அவசரப்பட்டு வாழ்நாளெல்லாம் பிரச்சனை இருப்பீங்க. சும்மா ஒரு பெண்மணியை பார்த்து ஓ அழகாக இருக்கிறா, என்ன ஒரு இப்படி தான் நான் ஒரு பெண்மணிக்காக நான் ஜெபிச்சுட்டு இருந்த ஆண்டர் கரெக்டாக இந்த ஃபோட்டோ பாருங்கள் என்ன அழகாக இருக்கிறா, அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் பண்ணி கல்யாணம் பண்ணிங்க. அவளுக்கு அந்த குணம் சரியான குணம் இல்லைன்னு வைங்களேன். நம்மளுடைய அருமையான சாலமோன் ராஜா மாதிரி நீங்கள் உட்கார்ந்து பல பழமொழிகளை எழுத ஆரம்பிப்பீங்க திருமணமான பிறகு. அவருடைய பழமொழிகளை கொஞ்சம் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஏன்னா இவர் ரொம்ப அனுபவத்தோடு அவர் எழுதினார். கொஞ்சம் வாசிங்களேன் இந்த பழமொழிகளை. 21வது பழமொழியில் 9வது வசனம் வாசிங்களேன். சண்டைக்காரியோடே ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கி இருப்பதே நலம். இதை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்கப்பா. ஏன்னா இதுக்கு நீங்கள் கவனிக்கலைன்னா இப்போது நீங்கள் அப்புறம் உட்காந்து ஆமா போடுவீங்க. அம்மா ஐயோ அப்போவே சாலமோன் சொன்னார். நாங்கள் அவர் பெரிய என்ன சொல்கிறது, அவருக்கு இருந்தது என்ன பெரிய ஒரு பேலஸ், அரண்மனையில் இருந்தார். அரண்மனையில் இருந்து போட்டு எங்கே போய் உட்காந்துட்டு இருந்தாருங்க? மூளையில் போய் உட்காந்துட்டு இருந்தார். ஏன் மூளையில் உட்காந்துட்டு இருந்தார்? தொல்லை தாங்கலை, நச்சல் தாங்கலை. ஏன்னா பார்க்கும் பொழுது நல்லா இருந்தா அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு நை 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 நைன்னு போட்ட பிறகு அவர் போய் மூளையில் உட்கார்ந்து ஐயோ சாமி ஏன் தான் இந்த தீர்மானம் எடுத்தேன் என்று கேட்குறான். சில பேர் இப்போ உங்கள் கண்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அப்படின்ற ஒரு அடிப்படையில் தீர்மானம் எடுத்து போட்டு நாளைக்கு கொஞ்சம் நாட்கள் கடந்து போன பிறகு அழகு மாய சீக்கிரம் போயிடும். அப்புறம் அதுக்கு பிறகு என்ன நடக்கும் தான் கேள்வி. அவர் இந்த 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 பழமொழியை 2 முறை எழுதுறாரு. இப்போ நான் யோசிச்சு பாருங்க எவ்வளோ அனுபவிச்சிருப்பார் பாருங்க. இதே வார்த்தைகளை மீண்டும் 27ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் இதே வார்த்தைகளை எழுதுறாரு. அதை வாசிக்கணும்னு அவசியம் 2 தடவை இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி காமிக்க விரும்புகிறேன். அதே போல நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் வாசிங்களேன். சண்டைக்காரியும் கோபைக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம். இது ஸ்டேஜ் 2. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ஒரு மூலையில் போய் உட்காந்துட்டு புலம்பிட்டு இருந்தார். அப்புறம் அது கண்டுபிடிச்சிருச்சு இவர் மூலையில் உட்காந்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லி. அங்கே நொய் நொயின்னு சொன்னோன்னே இவர் பெட்டி தூக்கிட்டு எங்கே போனாருங்க? வனாந்திரத்துக்கே போயிட்டார். ஆளை விடுமா, நான் போய் தனியாக ஃபோனு கனெக்ஷன் நெட்வொர்க் இல்லைனாலும் பரவாயில்ல, என்னை ஃபோனில் கூப்பிடனாலும் பரவாயில்ல, நான் தனியாக இருக்கிறேன்னு சொல்லி வனாந்திரத்தில் போய் உட்காந்துட்டாராம். இப்படிப்பட்ட கேடு உங்களுக்கு வரக்கூடாது என்று தான் தேவ வார்த்தை அழகாக இதை எழுதி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றது. இன்னொன்று வாசிங்களேன். நீதிமொழிகள் 27:15 வாசிங்களேன். அடைமழை நாளில் ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியான ஸ்திரீயும் சரி. அப்படின்னா மழை பெய்யும் பொழுது சொட்டு 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 சொட்டுன்னு எப்படி தண்ணி ஒழுகுதோ சொல்றாரு, இந்த சண்டைக்காரியான பொம்பளை அப்படிதான். சொட்டு 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 சொட்டுன்னு எதையும் விட்டு வைக்கிறது இல்லை. எதுக்கு எடுத்தாலும் குறை, எதுக்கு எடுத்தாலும் அம்மா மாருங்க என்னை கோவிச்சுக்காதீங்க, நான் ஆண்டோடைய வார்த்தை தான் நான் பேசுகிறேன். புருஷர்களை குறித்து அவ்வளோ எழுதலை, பட் மனைவிமாரை குறித்து அதை சண்டைக்காரிகளை பற்றி எழுதியிருக்கிறது எச்சரிக்கையாக எழுதியிருக்கு. ஆகையால் தான் இந்த திருமணத்திற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானம் மிக 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 முக்கியமான ஒரு தீர்மானம். உங்களுடைய ரட்சிப்பிற்கு அடுத்தபடியாக வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு தீர்மானம் இருக்கும் என்றால் நீங்கள் யாரை திருமணம் செய்ய போகின்றீர்கள் என்ற தீர்மானம். ஆகையால் தான் அந்த தீர்மானத்தை சுலபமாக லகுவாக எடுத்து விடக்கூடாது.
அதை ஜெபத்தோடு கூட ஞானத்தோடு கூட நல்ல ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அந்த தீர்மானத்தை எடுப்பது அவசியம். யாரோ சொல்லிட்டாங்க, ஐயோ அந்த தீர்க்கதரிசி இப்படி சொன்னார், அதனால இப்படி நான் செய்துட்டேன். அப்படிப்பட்ட பொய் கல் தீர்க்கதரிசிகளுக்கு நீங்கள் செவி கொடுக்காதீங்க. இன்றைக்கு பலர் தீர்க்க தரிசனத்தை தேடி ஓடுறாங்க. ஐயோ நான் திருமணம் பண்ணுவதற்கு நீங்கள் ஏதாவது தீர்க்க தரிசனம் வார்த்தை வச்சுருக்கீங்களா? அவங்க தீர்க்க தரிசனம் வார்த்தை வச்சுருக்காங்க. ஐயா அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டு அவங்க போயிடுவாங்க. நீ தான் அந்த அம்மாவோட வாழணும். அப்புறம் நீ திருப்பி ஃபோன் பண்ணால் அவர் உங்களுக்கு திருப்பி தீர்க்கதரிசனம் சொல்லுவார். ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார் என்று சொல்லுவாங்க. அந்த பிரச்சனைக்கு நீங்கள் வராமல் இருப்பதற்கு நீங்கள் முதலால் முழங்கால் நீங்கள் போடுங்க. நீங்கள் ஆண்டவரிடத்துல வழிநடத்தலை கேட்டு நல்ல ஆலோசனைகளை பெற்று தீர்மானத்தை எடுப்பது அவசியம். அப்படின்னா நீங்கள் திருமணம் பண்ணுவதற்கு முன்பதாக அந்த நபரை சந்திக்கணும்ல, சந்திக்கும் பொழுது அவளை சில கேள்விகள் கேட்பது அவசியம். கேள்விகளை கேட்கும் பொழுது தான் காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். என்னுடைய தாத்தா திருமறை பெரியார் அவருடைய புஸ்தகத்தில், வாழ்க்கை வரலாறு புஸ்தகத்தில் விசுவாசத்தின் ஏணி, அந்த புஸ்தகம் புக் ஸ்டோரில் இருக்கின்றது. அவருடைய திருமணத்தை குறித்து அவர் அழகாக சுவாரஸ்யமாக அந்த புஸ்தகத்தில் எழுதுகிறார். அவர் என்னுடைய பாட்டியை எப்படி திருமணம் பண்ணார் என்று அவர் எழுதும்பொழுது அவர் சொன்னார், அவர் அந்த மிஷினரியுடைய வீட்டில் அவர் இருந்து உதவி செய்து கொண்டிருந்தாராம். லிவ்சி ஐயா வீட்டில், மார்கரெட் அம்மா வீட்டில் ஒரு உதவி செய்துட்டு இருந்தப்போ ஒரு நாளைக்கு அவர் மார்கரெட் அம்மா அவங்க ஆஃபீஸில் உட்காந்து ஒரு கடிதத்தை படித்து கொண்டிருந்தாங்களாம். ஆனால் இவர் பக்கத்தில் போய் நின்று அந்த கடிதத்தை அவங்க படித்து கொண்டிருப்பதை பார்த்து அதில் கடிதம் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருந்ததாம். மிக அழகாக கையெழுத்து இருந்தபடியால் உடனே தாத்தா அவங்க மார்கரெட் அம்மாவை பார்த்து, இது யாரோட கடிதமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, இந்த ஒரு பெண், இது கேரளாவில் ஒரு பெண் இருக்கின்றார்கள், அந்த ஹோமில் வளர்ந்து கொண்டிருக்கிற பெண், அவங்க எனக்கு எழுதின கடிதம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் கேட்டார், இந்த பெண்ணுக்கு திருமணம் ஆயிருக்கான்னு கேட்டாராம். இல்லை அவங்களுக்கு ஆகலை அப்படின்னு. இந்த கையெழுத்து பார்த்தா அந்த அம்மா தான் நான் திருமணம் பண்ண விரும்புகிறேன்னு சொல்லி உடனே மார்கரெட் அம்மாட்ட சொன்னாங்க, இந்த கையெழுத்து உள்ள இந்த பெண்ணை தான் நான் திருமணம் பண்ண போகிறேன்னு சொல்லி கையெழுத்து பார்த்து அவங்க திருமணம் பண்ண விரும்பினாங்களாம். என்ன பிரச்சனைன்னா, என்னுடைய தாத்தாக்கு வெறும் தமிழ் தான் தெரியும். என் பாட்டி அவங்க தமிழாக இருந்தாலும் கேரளாவில் வளர்ந்தாங்க, அவங்களுக்கு வெறும் மலையாளமும் ஆங்கிலம் தான் தெரியும். உடனே இவங்க மார்கரெட் அம்மா சொன்னாங்க, நான் உடனே இவங்க 2 பேர்த்துக்கு இப்படி திருமணம்லாம் பண்ண முடியாது, நான் அவங்கள வர வைக்கிறேன். அவங்கள வர வச்சு நீயும் அவங்களும் உட்காந்து முதல் பேசுங்க. பேசின பிறகு நீங்கள் 2 பேரும் எனக்கு தீர்மானத்தை சொல்லுங்கள். அப்போ நான் உங்களுக்கு 2 பேரும் சம்மதமாக இருந்தால் நான் உங்களுக்கு நான் திருமணம் பண்ணுறதற்கு நான் உதவி செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க. உடனே என் தாத்தா சொன்னால், நான் என்ன பேசுவேன், அவங்களுக்கு நான் மலையாளமும் எனக்கு தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது, எனக்கு ஏதாவது பேசுறதுக்கு கற்றுக் கொடுங்கண்ணா. உடனே அவங்க மார்கரெட் அம்மா சொன்னாங்க, நான் உங்களுக்கு 3 கேள்வி சொல்கிறேன். முதல் கேள்வி, வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேளுங்க. சரி, வாட் இஸ் யுவர் நேம் அவனை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டாரு. அடுத்தது, வாட் இஸ் யுவர் ஏஜ், வயது என்ன, வாட் இஸ் யுவர் ஏஜ் என்ற கேள்வி கேளு. அப்புறம் 3வது கேள்வி, வாட் ஹேவ் யூ ஸ்டடி, என்ன படிச்சிருக்கிறேன்னு கேள்வி கேளு. இந்த 3 கேள்வி நீங்கள் கேட்கலாம். ஸோ உடனே என்னுடைய தாத்தா அந்த 3 கேள்விகளை மனப்பாடம் பண்ணி வச்சு, அன்றைக்கி அந்த குறிப்பிட்ட நாளில் பாட்டி ரூத்தம்மா வந்தாங்க. 2 பேரையும் கொண்டு போய் ஒரு ரூமில் உட்கார வச்சு கதவை சாத்தி நீங்கள் பேசுங்கட்டாங்க. உடனே தாத்தா அவருடைய இங்கிலீஷில் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவங்க மை நேம் இஸ் ரூத் அப்படின்னாங்களாம். ஓகேன்னு தலையாட்டிட்டு, வாட் இஸ் யுவர் ஏஜ் அப்படின்னா உடனே மை ஏஜ் இஸ் அப்படின்னு அவங்க வயசை சொன்னாங்க தலையாட்டிட்டு. அப்புறம் வாட் ஹவ் யூ ஸ்டடிட் அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவங்க அதுக்கும் பதில் ஐ ஹவ் ஸ்டடிட் டில் 12th ஸ்டாண்டர்ட் என்ன படிச்சதாகவும் சொன்னாங்க. அதுக்கு பிறகு அவருக்கு என்னன்னு சொல்றேன்னு தெரியலையா. முடிஞ்சது, 3 கேள்வி கேட்டு முடிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு இங்கிலீஷும் தெரியாது ஒன்று. 2 பேரும் ஆனால் உள்ளே உட்கார சொல்லியிருக்காங்க. 1/2 மணி நேரமாக 2 பேர் அந்த ரூமில் உட்காந்துட்டு ஒருத்தர் தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்களாம், பேசலையாம். 1/2 மணி நேரம் கழிச்சு மிஷினரி அவங்க கதவை திறந்து, பேசிட்டீங்களா, சம்மதமானு கேட்டாங்க. உடனே 2 பேரும் தலையாட்டி சம்மதம் அப்படின்னு சொல்லி அப்படி தான் அவங்க 2 பேரும் திருமணம் பண்ணாங்கன்னு சொல்லி அவருடைய கதையை எழுதியிருந்தார். ஆனால் நீங்கள் நல்ல வேலை, நீங்கள் அப்படிப்பட்ட சுலபமான கேள்வி கேட்கணும் அவசியம் இல்லை. இன்னும் ஆளை அறிந்து கொள்ளக்கூடிய 5 கேள்வி, நேரம் ஏற்கனவே கடந்து போயிடுச்சு, சீக்கிரமாக 5 சுலபமான முக்கியமான கேள்விகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப சுலபமான ஆனால் நடைமுறையான கேள்விகள் நீங்கள் கேட்பது அவசியம். நீங்கள் அந்த திருமணம் அந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு முன்னாடி உங்கள் பெற்றோர்கிட்ட சொல்லுங்கள், நான் வெறும் ஆளை பார்த்துட்டு டீ மாத்திரம் அவங்களுக்கு கொடுத்துட்டு தலையாட்ட மாட்டேன், அவங்களோட ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசணும்னு சொல்லி கேட்டு அவங்க கட்டாயம் உங்கள் பெற்றோர் உங்களுக்கு அதை சம்மதிப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நான் பரிந்துரை செய்கிறேன் உங்களுக்காக. நீங்கள் அவங்கள பார்த்து கேட்க வேண்டிய 5 கேள்வி. முதல் கேள்வி, நீங்கள் இயேசுவை நேசிக்கின்றீர்களா? இதாங்க முதல் கேள்வி. நீங்கள் சொல்லுங்களேன், நீங்கள்
இயேசுவை நேசிக்கின்றீர்களா? அவர்களுடைய படிப்பை குறித்து நீங்கள் கேள்வி கேட்பதற்கு முன்பதாக, அவருடைய வேலையை குறித்து கேள்வி கேட்பதற்கு முன்பதாக, அவருடைய குடும்பத்தை குறித்து நீங்கள் என்ன கேட்பதற்கு முன்பதாக, முதலாவது கேட்க வேண்டிய கேள்வி, இயேசுவை நீங்கள் நேசிக்கின்றீர்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஏன்னா இன்றைக்கு பல சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கு. நம்ம சபையில் கூட சில பேர் திருமணத்திற்காகவே ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. திருமணம் ஆகணுன்றக்காக அவங்க முன்னாடியே பிளான் போட்டு 3 மாதத்துக்கு முன்னாடி கரெக்டாக வந்து சர்ச்சில் சேர்ந்து மெம்பர்ஷிப் கிளாஸ் படித்து ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு, பாஸ்டர் நான் ரெடியாக இருக்கிறேன், உடனே திருமணம். அதனால தான் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை, உங்கள் சாட்சி கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேளுங்க. ஏன்னா ஒரு ரட்சிக்கப்படாத ஒருத்தரை நீங்கள் திருமணம் பண்ணிங்கன்னா ஆண்டோடைய வார்த்தை தெளிவாக எச்சரிக்கின்றது, அது சரியான சமமில்லாத ஒரு வாழ்க்கை, இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று தேவ வார்த்தை சொல்கின்ற ஆலோசனைக்கு நாம் தெளிவாக செவி கொடுத்து, நாம் திருமணம் பண்ணுகின்றவர்கள் முக்கியமாக தேவனை நேசிக்கின்றவர்கள், ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், அந்நிய பாஷையின் அபிஷேகத்தை பெற்றவர்களை நீங்கள் திருமணம் செய்வதற்கு நீங்கள் ஏற்கனவே அந்த உறுதியான ஒரு தீர்மானத்தில் இருந்தீங்கன்னா ஆண்டவர் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குடும்பத்தையும் தேவன் நிச்சயம் கட்டி எழுப்ப அவர் உண்மை உள்ளவராக இருப்பார். ஒரு ஆமென் சொல்லலாங்களே. நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த விதத்தில் என் பெற்றோர்களுக்கும் நான் சொல்கிறேன், அவங்க ரோமன் கேத்தலிக்னு சொல்லி போய் ஏமாந்து கல்யாணம் பண்ணிடாதீங்க. ரோமன் கேத்தலிக் என்பது கிறிஸ்தவர்கள் அல்ல. அது இன்னைக்கு நேரம் இல்லை அது விளக்கி சொல்வதற்கு. ஏன் ரோமன் கேத்தலிக் கிறிஸ்துவ இல்லை? ஏன்னா அதுவும் கிறிஸ்துவும் வித்தியாசமானது. அது ஒரு மதம். கிறிஸ்துவும் தேவ வார்த்தையின் அடிப்படையில் விசுவாசிக்கின்ற தேவ பிள்ளைகள், இயேசுவை அவங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றவர்கள் தான் கிறிஸ்துவர்கள். ரோம கத்தோலிக் என்றவர்கள் அது ஒரு மதம். அந்த ரோம கத்தோலிக்கர் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லி உங்களுடைய பையனையோ உங்களுடைய பிள்ளையோ கல்யாணம் பண்ணி வைக்காதீர்கள். ஏனால் அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் என்று நான் சொல்லுகின்றேன். ஒரு ஆமென் சொல்லலாங்களா? ஸோ முதலாவது கேள்வி, இயேசுவை நேசிக்கிறீங்களா? இரண்டாவது கேள்வி, உங்களுடைய வாழ்க்கையின் தரிசனம் என்ன? உங்களுடைய வாழ்க்கையின் தரிசனம் என்ன? அப்படின்னா 10 வருடத்தில் நீங்கள் எங்கே இருக்க விரும்புகின்றீர்கள்? யாராக இருக்க விரும்புகிறீர்கள்? என்னத்தை செய்து கொண்டு இருக்க விரும்புகிறீர்கள்? ஏன்னா இந்த தரிசனத்தில் ஒரு மனம் இல்லாத பட்சத்தில் வாழ்நாளெல்லாம் 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பீங்க. ஏன்னா இந்த ஆரம்பத்திற்கு முன்பதாகவே இருவரும் ஒரே திசையில் நாம் செல்கின்றோம் என்பதை நாம் அறிந்திருந்தோம் என்றால் அப்பொழுது இன்னும் சுலபமாக திருமண வாழ்க்கையில் ஒரு மனமாக ஒரு நிறைவுள்ள ஒரு திருப்தியுள்ள திருமண வாழ்க்கையை வாழலாம். ஆமோஸ் 3வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் தேவ வார்த்தை விதமாக சொல்லுகிறது, வாசிங்களேன். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? ஆண்டவர் சொல்றார், 2 பேர் ஒருமனப்படாத பட்சத்தில் அவங்க ஒருமித்து நடக்க முடியாது. அப்படின்னா 2 பேரும் ஒரே திசையில நடப்பதற்கு ஒரு தீர்மானம் எடுப்பது அவசியம். என்னுடைய வாழ்க்கையில நான் திருமணம் செய்வதற்கு முன்பதாக எனக்கு மிக முக்கியமான ஒரு கேள்விக்கு பதில் நான் தேடிக்கொண்டிருந்தது, என்னுடைய தரிசனத்திற்கு நான் திருமணம் பண்ண போகின்ற அந்த பெண்மணி ஒத்து போவாளா? ஏன்னா அந்த தரிசனத்தோடு ஒத்து போகாத பட்சத்தில் திருமணம் பண்ணுவது என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய அழைப்பை இழந்து போவதற்கு சமமாக இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில நான் திருமணம் பண்ணும் பொழுது என்னுடைய மனைவியை நான் திருமணம் முன்பதாக இந்த கேள்வியின் அடிப்படையில் தான் நான் தீர்மானம் எடுத்தேன். இது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. என்னோட மனைவி அமெரிக்க தேசத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அங்கே நல்ல ஒரு வேலையில் இருந்தாங்க. ஆனால் அவங்க வேலை செய்து கொண்டு இருந்த பொழுது அவங்களுக்குள்ள ஒரு விருப்பம், அமெரிக்க தேசத்தில் கவர்மெண்ட்டுக்காக வேலை செய்யணும்னு ஒரு விருப்பம். இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ண பொழுது கவர்மெண்ட்டில் சொன்னாங்க, இந்த கவர்மெண்ட் ஜாபை சுலபமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா ஒரு இன்னொரு தேசத்தின் பாஷையை நீங்கள் அறிந்திருந்தீங்கன்னா இந்த வேலையை உங்களுக்கு சுலபமாக கிடைத்து விடும் என்று சொன்னாங்க. உடனே மனைவி பலரோடு பேசின பொழுது அவங்க சொன்னாங்க, சுலபமாக இந்திய தேசத்துக்கு போய் அங்கே ஒரு MBA படித்து அங்கே ஹிந்தி கற்றுக்கிட்டா அங்கே அந்த ஹிந்தி நிமித்தம் சுலபமாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் என்று சொன்னாங்க. என்னோட மனைவி அங்கே அமெரிக்க தேசத்தில் ஒரு ஹிந்தி டீச்சரை கண்டுபிடிச்சி ஹிந்தி கற்றுக்க ஆரம்பித்தாங்க. ஹிந்தி கற்றுக்கொண்டு இருந்த பொழுது அந்த ஹிந்தி டீச்சர்கிட்ட சொன்னாங்க, எனக்கு இந்திய தேசத்தில் போய் இந்த மாதிரி MBA பண்ணணும் என்று நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது அந்த ஹிந்தி டீச்சர் ஆண்டவர் எனக்காகவே ஏற்கனவே நியமித்து வச்சுருந்தார் 5-10 வருஷத்துக்கு முன்னாடியே. அந்த அம்மா கொடுத்த ஆலோசனை எத்தியோப்பியாவுடைய ஆலோசனை போல். ஏன்னா அந்த அம்மா சொல்லிச்சு, நீங்கள் இந்திய தேசத்துக்கு போய் எங்கேயாவது படிக்கணும்னா வாரணாசியில் உள்ள பனாரஸ் யூனிவர்சிட்டி போல் இந்திய தேசத்தில் வேறு எந்த ஒரு பல்கலைக்கழகமே இல்லைன்னு என்று சொன்னாங்க.
ஸோ அவங்க சொன்னால் வாரணாசியில் இருக்கின்ற பனாரஸ் யூனிவர்சிட்டிக்கு போய் அங்கே போய் MBA படிமா அப்படின்னு சொல்லி என்னுடைய மனைவிக்கு அங்கே வாரணாசியில் இருக்கின்ற இந்த பனாரஸ் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணுவதற்கு எல்லா உதவிகள் செய்து சேர வைத்து என்னோட மனைவி வாரணாசிக்கு வந்தா. அப்படி வாரணாசிக்கு வந்து அந்த பல்கலைக்கழகத்தில் கால் எடுத்து வச்சா அவளுடைய எதிர்பார்ப்பு அமெரிக்க தேசத்தில் எல்லா கல்லூரிகளும் நவீனமான எல்லா விதத்திலும் ஒரு நல்ல முன்னேற்றத்தின் ஒரு கல்லூரி. இது கவர்மெண்ட் காலேஜாக இருந்தபடியால் உள்ள கிளாஸ் ரூமுக்கு போனால் ஒரு ஃபேனு, அது ஆடி உழுகிற மாதிரி இருக்கிற ஒரு ஃபேனு, எப்போ விழுகும் தெரியல, எல்லாம் விசிறிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. டீச்சர் பேசுகிறாரு, ஹிந்தியில் தான் பேசுகிறாரு, ஒரு வார்த்தை இங்கிலீஷ் தெரியல. இவங்க உட்காந்து நோட் புக் வச்சுட்டு என்னடா படிக்க போகிறேன், MBAக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லி அவங்க மிக குழப்பத்தோடு உட்காந்து விட்டு இருந்தாலும் அந்த காலேஜில் கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் 10 இடத்துல போய் சுற்றி ஃபீஸு கட்டுவதற்கே படாத பாடு. இங்கே கொண்டு போனால் அங்கே போய் பாரு, இங்கே கொண்டு போ, அங்கே போ, இங்கே போ, இங்கே போன்னு சொல்லி ஒரு 2 வாரமாக அலைய வச்சு எங்கேயுமே செக் எடுக்கலை. அவங்க செக்கை கொடுத்து பாருங்க, இருந்தாங்க எனக்கு 2 லட்ச ரூபா உங்களுக்கு கொடுக்குற உங்கள் காலேஜ்கள் எனக்கு இல்லைம்மா, அங்கே போமா, இங்கே போகணும். 2 வாரமாக சுற்றிட்டு இருக்கும் பொழுது வயிற்றால வந்துருச்சு. சாப்பாடு ஒத்துக்கலை. அப்புறம் அதுக்கு பிறகு இங்கே இருந்தாலும் கொசு கடிக்குது, வயிற்றால வருது, இவங்க பேசுறது ஒன்றும் புரியல. சரி நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனைவி பல வருடங்கள் முன்பதாக என்னுடைய சகோதரன் அவரோடு கூட அமெரிக்க தேசத்தில் வேதாம கல்லூரியில் படிச்சிருந்தா. ஆகவே என்னுடைய சகோதரனுக்கு அவங்க இமெயில் எழுதி இந்த மாதிரி நான் இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன், படிக்க தான் வந்தேன், ஆனால் ஒன்றும் வாய்க்க மாட்டேங்குது, அதனால் நான் திரும்பி போகிறதுக்கு முன்னாடி தான் எனக்கு வீசா இருக்குது, ஒரு 6 மாதம் வந்து உங்கள் சபையில் இருந்து நான் உதவி செய்ய விரும்புகிறேன்னு சொல்லி இங்கே நம்மளுடைய சபைக்கு ஆபி வந்தா. அப்படி வந்த பொழுதும் அமெரிக்க தேசத்துலேருந்து வந்த பொழுதும் நான் பார்த்த அழகான பொண்ணு தான். ஆனால் நான் எந்த விதத்துலையும் எந்த ஒரு தீர்மானம் எடுக்கலை. என்னுடைய சகோதரனோடு கூட இங்கே சபையில் இருந்து பல வேலைகளில் பல காரியங்களில் மிக உண்மையோடு கூட எல்லா பொறுப்புகளையும் நிறைவேற்றி கொண்டிருந்தான். சில நாட்கள் சில மாதங்கள் கடந்து சென்ற பின்பதாக பாஸ்டரையாவுடைய ஒரு நண்பர் ஒருவர் இங்கே இந்திய தேசத்துக்கு வந்திருந்த பொழுது ஆபியை பார்த்து பாஸ்டர் இடத்துல கேட்டார், ஏன் உங்களுடைய மகன் டெரி அவர்களுக்கு ஏன் ஆபியை நீங்கள் மேட்ச் பண்ணக்கூடாதுன்னு கேட்டாங்க. எங்கள் அப்பா ஒன்றும் சொல்லலை, அதற்கு அவர் தலையாட்டி விட்டார். அப்புறம் என்னுடைய சகோதரர் அவர் பாவம் பார்த்தா என் மேலே பரிதாபப்பட்டு, ஏன்னா என்னை ரொம்ப வருஷம் காக்க வைத்தனாலே என்னன்னு தெரியல, அவரும் போய் எங்கள் அப்பாட்ட ஏன் டெரியும் ஆபியும் மேட்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஏன் அப்பா என்னை கூப்பிட்டு கேட்டார், ஏன்பா அவன் ஆபி இருக்கிற, அப்படி ஆபியை பற்றி நீ என்ன யோசிக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். நான் உடனே சொன்னேன், அப்பா ஆபி அமெரிக்க தேசத்துலேருந்து வந்திருக்கிறா, அப்படி என்னுடைய அழைப்பு என்னுடைய நோக்கமெல்லாம் இங்கேருந்து ஊழியத்தை செய்யணும் தான். ஏன்னா பல முறை நான் வெளிநாட்டில் இருந்திருக்கிறேன், படிச்சிருக்கிறேன், பல சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் நான் இங்கே இந்திய தேசத்தின் அழைப்பு இருந்தனால நான் எந்த விதத்துலையும் எந்த உறவுலையும் நான் தீர்மானங்கள் எடுக்கல. நான் இங்கே தான் இருக்க விரும்புகிறேன். ஆபி பற்றி எனக்கு தெரியாதுப்பா, அவள் திரும்பி அமெரிக்க தேசத்துக்கு போக விரும்புவாளே அப்படின்னு நான் சொல்லிவிட்டு நானும் பேசி முடித்தேன். அதற்கு பின்பதாக ஒரு நாள் நாங்கள் எல்லாம் ஒரே வண்டியில் அந்த வந்திருந்த விருந்தினரோடு போய் கொண்டிருந்த பொழுது ஆபி அவளோடு கூட பேசி கொண்டிருந்தான், அந்த பாஸ்டரோட கூட. அப்பொழுது ஆபி அந்த பாஸ்டரிடத்தில் சொன்ன சில வார்த்தைகள் என் காதில் விழுந்தது. ஆபி அந்த பாஸ்டரிடத்தில் சொல்கிறாரு, சமீப நாட்களில் ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறாரு. ஆண்டவர் திடீரென்று எங்கிருந்தோ எனக்கு இந்திய தேசத்து மேலே ஒரு பாரத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்தியாவுக்காக ஜெபிக்கும்படியாக, இந்தியாவுக்காக தேவன் ஏதாவது செய்யும்படியாக எனக்கு ஒரு பாரத்தை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி அவர்கிட்ட பேசின பொழுது திடீர்னு என் காது நல்லா கேட்க ஆரம்பிச்சு. இந்தியாவா, பாரமா? எனக்கும் இந்தியாவின் மேல் பாரம் இருக்கின்றது, உனக்கும் இந்தியாவின் மேல் பாரம் இருந்தால் நாம் இருவரும் இந்த பாரத்தை ஒன்றாக சுமக்கலாம் என்று. அப்புறம் தான் என்னுடைய அப்பா இடத்துல நான் சொன்னேன். அவருடைய அனுமதி பெற்ற பின்புதான் நானும் ஆபியும் ஒன்றாக முதலாவது உட்கார்ந்து பேசவே ஆரம்பித்தோம். இது என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுத்த தீர்மானம். ஏன்னா ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு நான் இந்த தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையை ஒன்றா கட்டி எழுப்பலாம், இல்லை முற்றிலும் உடைத்து சொக்குநூறாக மாற்றலாம். அதனால தான் இது மிக முக்கியமானது. 2வது கேள்வி, உங்களுடைய தரிசனம் என்ன? தரிசனம்